எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நிறைய பேருக்கு ஆங்கில தேவை அதிகமாயிடுச்சு. ஆங்கிலம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மொழியா உருவாக்கிட்டு வருது. உலகம் பூரா ஆங்கிலம் நிறைய பேசப்படுது. நம்ம மொழி தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே ஆங்கிலத்துடைய தேவை இன்னைக்கு பரவலா உலக நாடுகள் முழுக்குமே போயிடுச்சு. அந்த ஆங்கிலத்தை கத்துக்கிறதுக்கான இடங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் கூட சரியான முறையில எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி எத்தனை பேர் கொண்டு போறாங்கன்னு தெரியல. அதை நோக்கமா கொண்டுதான் ஒரு எளியவர்களுக்கும் ஆங்கிலம் ரொம்ப தெளிவா அழகா போய் சேரணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துல முழுக்க முழுக்க 100% தன்னார்வத்தின் காரணமா ஒரு அர்ப்பணிப்பா இந்த கிளாஸை நாம வழங்க இருக்கிறோம். ஆங்கிலம் கற்போம் மிக எளிமையாக. நிச்சயமா இந்த வகுப்பு நீங்க முடிக்கும் போது இவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. அது உங்க அனுபவத்துல நிச்சயமா ஏற்படும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆங்கில உயிரெழுத்துக்கள் 5. இவைகளுக்கு இணையான தமிழ் உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அது கீழே பதில் சொல்லியிருக்கோம். மொத்தமே ஆங்கிலத்துல 26 எழுத்துக்கள் இருக்குதுங்க. மொத்தமே எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா அது அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்ல 247 எழுத்து இருக்குது, இங்கிலீஷ்ல பாரு ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லைங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அதே மாதிரி ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்குது. உயிர்மெய் எழுத்துக்கள்னு ஒரு செட்டு 216 எழுத்து. அதுதாங்க உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் மட்டும் சேர்த்தனா 30 எழுத்து தாங்க தமிழ்ல இருக்குது. சரிங்களா? அப்படி பார்த்தா இவங்க உயிர்மெய் எழுத்துன்னு ஒரு கண்டென்ட்டே இங்கிலீஷ்ல இல்லைங்க. அதை நாம தான் உருவாக்கிக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் வச்சு நாமளா உருவாக்கிக்கணும். ஆனா நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்தை சேர்த்து அவங்களே உயிர்மெய் எழுத்துங்கிறதும் கொடுத்துட்டாங்க. முழுக்க முழுக்க தமிழ் மொழியில என்னென்ன சத்தங்கள் அவங்களால உருவாக்க முடிஞ்சதோ உலகளாவிய எல்லா சத்தமும் அவங்க வரி வடிவம் கொடுத்துட்டாங்க. ஆங்கிலத்துல வெறும் 26 வரி வடிவம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 26 வச்சு நாமளே மிக்ஸ் பண்ணி நிறைய எழுதிக்கணும். இது உங்களுக்கு போக போக நான் இப்ப சொன்னதனுடைய விளக்கம் தெளிவா புரியும். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். தமிழ்ல உயிரெழுத்து 12ங்க. அதுக்கு இணைய ஆங்கிலத்துல உயிரெழுத்து 5 தாங்க இருக்கு. இந்த 5 உயிரெழுத்தை வச்சுக்கிட்டு தான் ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய இந்த 5 உயிரெழுத்து வச்சுக்கிட்டு தான் தமிழ்ல இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்கும் ஈடு கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல மொத்தம் 44 சத்தங்கள் இருக்குது. உயிரெழுத்து 20 சத்தம் இருக்குது. மெய்யெழுத்து 24 சத்தம் இருக்குது. அதுல பியூர் வொவல்ஸ்னு 12 இருக்குது. டிப்தாங்ஸ் அப்படின்னு 2 உயிரெழுத்து சேர்ந்த சத்தம் 8. ஆங்கிலத்துல பொறுத்த வரைக்கும் வெறும் ஏபிசிடி மட்டும் தெரிஞ்சா நிச்சயமா ஆங்கிலத்தை படிக்க முடியாது, பார்க்காம எழுத முடியாதுங்க. அப்புறம் எப்படி இங்கிலீஷ்ல படிக்கிற பிள்ளைங்க எழுதுறாங்கன்னா அப்படி இல்லைங்க. வெறும் ஏபிசிடி 26 எழுத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க எழுதலைங்க. அதுக்கு மேல உயிர்மெய் எழுத்து அந்த எழுத்தெல்லாம் உருவாக்குறாங்க. தன்னாவே அதை அவங்க கத்துக் கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறைகள்ல அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப நான் உங்களுக்கு தமிழுக்கு இணையா ஆங்கிலத்தை உருவாக்கி கொடுத்துறேன். அப்போ நீங்க தமிழ் மாதிரி எழுதலாம். அண்ணன் அப்படின்னு இருக்கிறத நம்ம இன் எழுதுறோம் இல்லைங்களா? நம்ம இப்ப மெசேஜ் அனுப்புவோம் அப்படிதானே அனுப்புறோம் இல்லைங்களா? ANN அண்ணன் அப்படிலாம் அனுப்புறீங்களா? அது போல தமிழை அப்படியே ஒரு ஆங்கிலத்தை தமிழ் போல அப்படியே பண்ணி கொடுத்துடலாம். இப்ப அதுக்கான முதல் ஸ்டெப் தாங்க இது. அந்த ஏக்கு என்னென்ன சத்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஆன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஏன்னு ஒரு சத்தம் இருக்குது. தமிழ்ல ஆவுக்கு ஒரே ஒரு சத்தம் தாங்க. ஆனா ஆதான். அது ஆ கூட கிடையாது. ஆவுக்கும் தனி சத்தம் இருக்குது. குறில் நெடில்னு பிரிச்சு தமிழ்ல அந்த அளவுக்கு எளிமையா விவரமா ரொம்ப டெப்தா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆங்கிலத்துல கொடுக்கப்படலை. சரிங்களா? ஆங்கில மொழி அப்படிங்கிறது பல மொழிகளுடைய கூட்டு கலவைதான். அதை யாரோ ஒரு பிரிவினர் கண்டுபிடிக்கவோ வளர்த்து விடவோ செய்யல. நிறைய லத்தீன்ல இருந்து கொஞ்சம், கிரேக்கத்துல இருந்து கொஞ்சம், தமிழ் மொழியில இருந்து கூட நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்குதுங்க. பிரெஞ்சு, ஸ்பானிஷ் இந்த மாதிரி நிறைய மொழிகளுடைய கலவைதான் ஆங்கிலமா இருக்கு. அந்த மொழி அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மையா வாய்ந்தது இல்ல. இப்ப ஏக்கு 3 சத்தம் சொன்னாங்களா? ஏக்கு ஆ சத்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அருண் ஆ, அதுக்கு ஏ வருதுங்களா? சரி. அண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது கூட ஏ வருது. இப்ப பாத்தீங்கன்னா அதே ஏக்கு ஆன்னு சத்தம் இருக்குது. ஆல், ALL ஆல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்னங்க? அதே ஏதாங்க ஆல்னு சொல்றோம். ஆப்பிள் பாருங்க, கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க ஏ ஃபார் ஆப்பிள். அது ஏன்னு சொல்லும் போது ஏன் 7 உதாரணம் சொல்லல, ஆன்னு சொல்றாங்க. அந்த ஏவுக்கு பல சத்தங்கள் இருக்குதுங்கிறத சிம்பாலிக்கா நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அதே இன்னொரு விஷயம் பாருங்க, ஏக்கு ஏன்னு ஒரு சத்தம் இருக்குது. ஏரோப்ளேன் அதுக்கு ஏல தான் தொடங்கும். அப்ப பாருங்க, ஈக்கு ஏன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஏன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஈன்னு ஒரு சத்தம் இருக்குது. ஏவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எண்ட். ஈக்கு இங்கிலீஷ், ENGLISH இங்கிலீஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இப்ப ஐக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இ ஐ ரெண்டுமே
உச்சரிப்புல வருதுங்க. சத்தங்கள் இருக்குது. ஐக்கு ஈ உச்சரிப்பு என்னங்க? இன். இந்தியா. இந்தியால பாருங்க முதல்ல எழுத்து என்னங்க? INDIA. இந்தியா. பாத்தீங்களா? ஓகே. ஐஸ். ஐக்கு ஐ சத்தமே இருக்குதுங்க. ஐஸ். ICE ஐஸ். இப்போ ஓன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஓன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஆன்னு ஒரு சத்தம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் சத்தங்கள் மட்டும் முதல்ல சொல்லி கொடுத்து மேல போக போக அதனுடைய பிற சத்தங்களையும் 2-3 வவல் சேர்ந்த ஒன்னா சேர்ந்த சத்தத்தையும் நான் உங்களுக்கு விளக்க போறேன். இப்போ நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் எளிமையா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு ஊட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த முறையை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணியே வாங்க. இப்போ யூக்கு ஊன்னு ஒரு சத்தம் இருக்குது, ஆன்னு ஒரு சத்தம் இருக்குது. ஆ அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர். அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வரும். இப்போ ஓவுக்கான உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓ ஒன், ONE ஒன். ஓவர், OVER ஓவர். ஓவுக்கு ஆ சத்தமா? ஆமாங்க, ஆரஞ்ச். ORANGE ஆரஞ்ச். சத்தம் வருதுங்களா? வருது. அப்புறம் ஏன் நம்ம கீழே இந்த ரெட் கலரா நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஈன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஈ சேர்ந்தா ஈ சத்தங்க. இந்த ஊ கொடுத்துருக்கோம் பாருங்க, 2 ஓ சேர்ந்தது ஊ. ஐன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஏவும் ஐயும் சேர்ந்தது ஐ. அவுக்கு ஆங்கிலத்துல 3 சத்தம் இருக்குது. OU, OV, OW. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்தையும் தமிழ்ல இருக்கக்கூடிய 12 எழுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கான ஆங்கிலத்தினுடைய சத்தங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அப்படி பாருங்களேன். ஆவுக்கு என்ன வருங்க? ஏ வரும். ஆனா என்ன வருங்க? ஏ வரும். ஈக்கு என்ன வரும்? ஐ வரும். பார்த்தே சொல்லுங்க. ஈக்கு என்ன வரும்? டபுள் இ. ஊக்கு என்ன வரும்? யூ வரும். ஊக்கு என்ன வரும்? டபுள் ஓ. ஏக்கு என்ன வரும்? இ. ஏக்கு இ. ஐக்கு ஏஐ. ஓக்கு ஓ. ஓக்கு ஓவே தாங்க. அவுக்கு OU, OV, OW. நம்ம இந்த மாதிரி சத்தம் உருவாக்கிட்டாங்களா? நிறைய வாய்ப்பாடுல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க, அங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே? இல்லைங்க. இது முதல்ல நீங்க கத்துட்டு வாங்க. சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போகும்போது மெய் எழுத்துக்கு என்ன சத்தம் இருக்குது, உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த எழுத்து நாமளாவே எப்படி சொந்தமா கிரியேட் பண்ண முடியும். இந்த பாட முடிவுல சொந்தமா நீங்களாவே ஃபாரின் அட்ரஸே சொன்னாலும் எழுதுவீங்க. இந்த பாடத்தினுடைய இறுதி முடிவுல நீங்க இங்கிலீஷ வேற யாருகிட்டயும் போய் கேட்டு கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பரே கொடுக்குறேன். உங்களுக்கு இதுவரைக்கும் நடத்தாத பாடம், சொல்லிக் கொடுக்காத பாடம், கேள்விப்படாத வார்த்தையாக இருந்தால் கூட உங்களால ஆங்கிலத்தை தமிழ் போலவே எளிமையாக நிச்சயமாக கூட்டி படிக்க முடியும். ஸ்பெல்லிங் அதிகமா மனப்பாடம் பண்ணி எழுதி எழுதி பார்த்து அப்புறமா எழுதுறது அந்த மாதிரி தேவை நிச்சயமா இருக்கவே இருக்காது. தமிழ் போலவே இதுவும் எளிமையாக மாறிவிடும். இதுக்கு உத்தரவாதம் நிச்சயமா கொடுக்க முடியும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயிற்சியை நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்க கூட இந்த பயிற்சி எடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு 3வது படிக்கிற குழந்தை கையில நீங்க அன்னைக்கு ஹிந்து பேப்பர் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா கூட கடன்னு அந்த குழந்தை வாசிக்கும். நிச்சயமா அந்த பயிற்சியினுடைய இறுதியில தான் நீங்க அது பார்க்க முடியும். ஒரு ஸ்டெப்பா நம்ம போலாம். இந்த வீடியோவை நாம இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயம் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் கொடுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது நீங்க கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.